டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் மீடியா முன்னாடி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு அரசாங்கத்துக்கு. என்ன அப்படின்னா, அனைத்து மன மகிழ் மன்றங்கள் இருக்கு இல்லைங்களா, நிறைய இடத்துல இது இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா லைசன்ஸ் வந்து வழங்குவது தமிழ்நாடு மதுவிலக்கு கலால் துறை F1, F2, F3 அண்ட் F3A இது மாதிரி வந்து வகையா வந்து பிரிச்சிருக்காங்க. F1 அப்படின்றது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா தனியாருக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. இது வந்து வெளிநாட்டு மதுபானங்கள் வந்து இந்தியாவில் தயார் பண்ற வெளிநாட்டு மதுபானங்களுக்கு மட்டும் இது லைசன்ஸ். இது சில்லறையா கொடுக்குறாங்க, ஹோல்சேலா கொடுக்கறது இல்ல. ஸோ இது வந்து பிரைவேட்டுக்குல அரசாங்கமே இது வந்து நடத்துது. F2 அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லஞ்சம் ஊழல் நடைபெறுவதற்கு வந்து இது ஒரு துருப்பு சீட்டாவும் இதை வந்து திமுக காரங்க யூஸ் பண்றாங்க. எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த F2 லைசன்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மன மகிழ் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த எடுத்துப்பாங்க. அந்த இடத்த எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில கிரைடீரியா சில பாலிசி வச்சிருக்காங்க இந்த லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு. அதாவது ரெகுலர் வாடிக்கையாளர்கள் இந்த மனமகிழ் மன்றத்துக்கு வந்து ரெகுலரா வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த மதுபானம் லைசன்ஸ் கொடுத்தா அந்த மதுபானத்தை வந்து அவங்களுக்கு விற்பனை செய்யணும், சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும்னு இருக்கு. அதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு 100 பேராவது அந்த மனமகிழ் மன்றத்துல வந்து உறுப்பினரா இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு பாலிசியை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களும் இந்த பார் நடத்துற உரிமையாளர்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி செட்டப்லாம் ரெடி பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. சரி, இது கொடுத்துட்டா உடனே லைசன்ஸ் கொடுத்துருவாங்க கேட்டா நிச்சயமா கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் அமைச்சர் வந்து அந்த சைன் பண்றதுக்கு குறிப்பிட்ட பணத்தொகை சுமார் 50 லட்சம் சொல்றாங்க. அதே போல அந்த பகுதியில் உள்ள மாவட்ட செயலாளருக்கு, திமுக மாவட்ட செயலாளருக்கு 30 லட்சம், அந்த மாவட்டத்தில் உள்ள பகுதி செயலாளர், அது எந்த இடத்துல பகுதிக்கு வருதோ அந்த பகுதி செயலாளருக்கு 10 லட்சம், வட்ட செயலாளருக்கு 5 லட்சம். அதன் பிறகு காவல்துறையில வந்து லைசன்ஸ் எடுக்கிறது, ஃபயர் சர்வீஸ் லைசன்ஸ் கொடுக்குறது, டிராபிக் போலீஸ் வந்து லைசன்ஸ் கொடுக்குறது, இப்படி வந்து இது லாட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இவ்வளவு பணம் செலவு பண்ணி இதுக்கு வராங்க அப்படின்னா இதுல லாபம் இல்லாம யாரும் வர்றது இல்லை. இவ்வளவு பணமும் கொடுக்குறாங்க. இது போக அரசாங்கத்துக்கு லைசன்ஸ், அதாவது இப்ப மாநகராட்சியில இருந்ததுன்னா 12 லட்சம் முறையான பணம் அரசாங்கத்துக்கு லைசன்ஸ் கொடுக்கறது. இப்போ நகராட்சி, பெருராட்சி இந்த மாதிரி இடத்துல இருக்குதுன்னா 8 லட்சம் ரூபாய் லைசன்ஸுக்குன்னு சொல்றாங்க. சோ இவ்வளவு பணம் கொடுக்குறாங்க. இதுல வந்து இந்த குறிப்பிட்ட 100 பேர் தான் வராங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையவே கிடையாது. வெளியில இருந்து எல்லா பப்ளிக்குமே போறாங்க. இதெல்லாம் கண்டும் காணாம இருக்கிறதுக்கு அந்தந்த பகுதியை சேர்ந்த கட்சிக்காரங்களுக்கு, காவல்துறையினருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து லஞ்சத்தை கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க.